இன்றைக்கி பீட்ரூட் குழம்பு வைக்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. வெங்காயத்தை 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் அதை கூட போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கல்லுப்பையும் போட்டுக்கிறேன். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் பீட்ரூட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட்டையும் அதுக்குள்ளேயே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்படியே வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சாச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டேன். இதுவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஆனால் இந்த தண்ணி பத்தாது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கும். குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. குழம்பு பார்க்கவே நல்லாயிருக்கு. சூப்பராக. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.